ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா நம்ம ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகிறோம் தேக்கடிக்கு. திருச்சியிலேருந்து தேக்கடி போகிறோம். ஒரு 3 days and 2 night அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். அதை பற்றி தான் இந்த vlog இருக்க போகுது. இன்றைக்கி Day 1 ஜங்கிள் பார்க் ரெசார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்ஸில் தான் நாங்கள் 2 nights ஸ்டே பண்ணுற மாதிரி நாங்கள் ரூம்ஸ் புக் பண்ணியிருக்கோம். வாங்க எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். வெற்றிகரமாக எங்களோட முதல் நாள் பயணத்தை நாங்கள் தொடங்கி திருச்சி திண்டுக்கல் பைபாஸில் போயிட்டுருக்கும்போது தான் இந்த பைக்கர்ஸோட ஒரு கேங்கை பார்த்தோம். இந்த பைக்கர்ஸ் பார்த்திங்கன்னா எங்கே போயிட்டுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இவங்களோட பைக்ஸும் இவங்களோட ட்ராவலும் எங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அழகான அதிகாலை நேரத்தில் அந்த பைக்கர்ஸை பற்றி பேசிக்கிட்டோம், அந்த பைக்ஸை பற்றி பேசிக்கிட்டோம். நாங்களும் எங்களோட பயணத்தை தொடர ஆரம்பித்தோம். அந்த அழகான பைக்குகளை தொடர்ந்து போகக்கூடிய தருணம் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் அமைஞ்சிச்சு. ஏன்னா அவங்க பைக்கோட வேகம் எங்களோட வேகத்தை விட அதிகமாக இருந்தனால அவங்களால தொடர்ந்து போக முடியல. கொஞ்ச நேரமாக இருந்தாலும் ரொம்ப நல்ல ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவங்கள அப்படியே தொடர்ந்து கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் திண்டுக்கல் அடைஞ்சிட்டோம். திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹோட்டல் ஸ்ரீ சரவண பவனில் நிப்பாட்டியிருந்தோம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, நெய் தோசை, பூரி, பொங்கல் எல்லாமே நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்தோன்னே குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டதோட வெளியில் இருந்த கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு எப்பொழுதுமே விளையாட்டு தானே ரொம்ப முக்கியம் சாப்பிட்றத விட. அங்கே அவங்களோட சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எங்களோட பயணத்தை தொடர ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லேருந்து கம்பம் குமுளி வரைக்குமே 2-way ரோடு தான். இந்த 2-way ரோடு பார்த்திங்கன்னா எந்த ஊருக்குள்ளேயுமே போகாது. எந்த ஊருக்குள்ளேயும் போகாமல் நம்ம ஹைவேலேயே வெளியிலேயே வந்துடலாம். இதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட பயண நேரம் ரொம்பவே கம்மியாயிரும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பெரியகுளம், தேனி, கம்பம் இந்த ஊருகள்லாம் நீங்கள் உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் உள்ளே போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு 15 to 20 minutes நமக்கு அதிகமாயிரும். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வழியாக குமுளியோட மலை ஏற்றத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலை ஏற்றத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகானதாக இருக்கும். இங்கே பெரியார் டேம்லேருந்து வரக்கூடிய பெரிய பெரிய பைப்புகள்லாம் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும். அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப பிரமிக்கிற வகையில் தான் அமைஞ்சிருக்கும். நான் எப்பொழுதுமே சொல்கிற மாதிரி உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த மலை ஏற்றத்தையும் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் ட்ரைவ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தங்கியிருந்த ஜங்கிள் பார்க் ரெசார்ட்ஸுக்கு ஒரு வழியாக சேர்ந்தோம். இந்த ரெசார்ட் குமுளிக்கும் தேக்கடிக்கு நடுவில் இருக்குது. ஹலோ மக்களே, நம்ம ஃபைனலாக ஜங்கிள் பார்க் ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் டைம் ஆகிடுச்சு இங்கே வரத்துக்கு தேக்கடிக்கு. ஸோ நம்ம ரூம் செக்இன் பண்ணிட்டு ரூம்லேருந்து கண்டினியூ. நாங்கள் இந்த தேக்கடி ட்ரிப்பில் நிறைய ரூம்ஸ் சர்ச் பண்ணோம். இந்த நிறைய ரூம் சர்ச் பண்ணதில் எங்களுக்கு ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைச்சது இந்த ஜங்கிள் பார்க் ரெசார்ட் தான். இந்த ஜங்கிள் பார்க் ரெசார்ட்ஸுக்கு நாங்கள் டைரெக்டாக ஃபோன் பண்ணி ரூம்ஸ் புக் பண்ணோம். இங்கே ரூம்ஸ் புக் பண்ண காஸ்ட் பார்த்திங்கன்னா 13,800 வந்துச்சு 2 nights and 3 daysக்கு. இவங்க நாங்கள் ஆன்லைனில் பார்த்த ரேட்டை விட நாங்கள் டைரெக்டாக கால் பண்ணி கேட்கும்போது அவங்க எங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இந்த பேக்கேஜில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு காலையில் 2 நாளுமே பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ தான். மக்களே, செக்இன்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது 3 ஸ்டாண்டர்ட் வியூ ரூம் எடுத்திருக்கோம். இந்த ஸ்டாண்டர்ட் வியூ ரூமே செம்மையாக இருக்குது. இருங்க ரூம் டோர் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் கண்டினியூஸாக 3 ரூம் எடுத்திருக்கோம். எங்கள் ரூம் T103. அப்படியே உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ரூம் நல்ல சைஸ் ரூம் தான். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா 2 சோஃபா இருக்குது, சின்ன ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, ப்ளக் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிவி, அப்புறம் அதுக்கு செட்டாப் பாக்ஸு, தண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. பெட்டு பாருங்களேன், செம்ம நீட்டாக இருக்குது. ப்ளஸ் டிசைன்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ வழக்கம் போல் நம்ம இந்த வீடியோ எண்டில் இந்த பெட்டில் குதிச்சு விளாடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு கபோர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கபோர்ட்ஸு, அதுக்குள்ளே நம்ம ஆளுங்க திங்ஸ்லாம் வச்சுட்டாங்க. கீழேயும் ஒரு கபோர்ட்ஸ் இருக்குது, எல்லாமே எம்டி தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிரர் இருக்குது. அதுக்கப்புறம் வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூமும் ஒரு நல்ல சைஸான வாஷ்ரூம் தான். கமோட், அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சோப்பு,
ஷாம்புலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான வாஷ்ரூம் தான், ரொம்ப பெருசு கிடையாது, பட் நல்ல டீசெண்டான வாஷ்ரூம் தான். மக்களே, இந்த ரூமோட பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூமோட பால்கனி வியூ தான் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு பின்னாடி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பால்கனி வியூ செம்மையாக இருக்குது. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், உங்களுக்காக மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இருங்க ஓப்பன் பண்ணி மறுபடியும் காட்டுறேன். செம்மையாக இருக்குல்ல இந்த வியூ. இந்த மூங்கில் தோப்புலாம் இருக்குல்ல, இந்த மூங்கில் தோப்புக்கு பின்னாடி தான் வந்து எலிஃபண்ட் ஸ்டே பண்ணுற இடம் இருக்குது. நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபண்ட் சஃபாரி பண்ணியிருப்பேன் தேக்கடி. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் ஃப்ரீ டைமில் போய் பாருங்கள். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் தோப்புக்கு அந்த பக்கம் தான் அந்த எலிஃபண்ட் சஃபாரி இருக்குது. நமக்கு டைம் கிடைச்சதுன்னா இன்னைக்கு எலிஃபண்ட் சஃபாரி போகலாம். இப்போ வந்து இந்த வியூவை நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே இந்த சைடு வந்துட்டாங்க, நம்ம தான் கொஞ்சம் டிலே. பேக்யார்டுக்கு வரத்துக்கு வந்து தனியாக ஒரு வழி இருக்குது. இந்த சைடு வரலாம் போல இருக்குது அதுக்கு வழிக்கு. நம்ம என்னன்னா நம்ம ரூம்லேருந்து வரலான்னு சொல்லிட்டு இந்த சைடு அப்படியே ஜம்ப் பண்ணி வந்துட்டோம். இப்போ நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு வந்து ஒரு செகண்டில் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, வேறு லெவலில் இருக்குது. மக்களே, ஸ்டே டியூன். நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லஞ்ச் போகணும். டே 1 லஞ்ச் போகும்போது அங்கே வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன், இல்லாட்டி நாங்கள் என்ன லஞ்ச் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது மட்டும் காட்டுறேன். லஞ்சுக்கு நாங்கள் தனியாக வேறு எந்த ஹோட்டலுக்கும் போகல. ஜங்கிள் பார்க் ரெசார்ட்லேயே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். இங்கே மெயினாக நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் பிரியாணி, அதுக்கப்புறம் கேரளா பரோட்டா, அப்புறம் வந்து பீஃப் கறி, அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, எக் கறி, அப்புறம் வந்து சிக்கன் மஞ்சூரியன், இதெல்லாம் கூட சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் பரோட்டா எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எக் கறியும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சப்பாத்தி, அப்புறம் வந்து சிக்கன் மஞ்சூரியன், இது எல்லாமே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சாப்பாடுலாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் மில்க் ஷேக்கும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். மில்க் ஷேக்கும் நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஹோட்டலில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாட்டோட அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா போதுமான அளவாக தான் இருந்துச்சு. இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஃபுல்லாகவும் சரி, ரூம்ஸும் சரி, நாங்கள் சாப்பிட வந்த ரெஸ்டாரண்ட்டும் சரி, எல்லாமே நல்லா சுத்தமாக ஹைஜீனாக வச்சுருந்தாங்க. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃப்ரீ வைஃபை கொடுத்தாங்க. இந்த ஃப்ரீ வைஃபை பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணல, அதனால் ஸ்பீடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இங்கே ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா கெட்டில் வந்து அவைலபிளாக இல்லை, ஆனால் நம்ம கேட்டோம்னா அவங்க வந்து உடனே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதோடு சேர்த்து நம்ம குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணியும் வந்து ஒரு ஜக்கில் வச்சுருக்காங்க. இந்த ஜக்கு தீர வந்து நம்ம கேட்கும்போது அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு தேவையான ஹாட் வாட்டர் பார்த்தீங்கன்னா 24 hours அவைலபிளாக இல்லை. மார்னிங் வந்து 5 to 10 தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஓவராலாக அங்கே ஒர்க் பண்ண எல்லா ஸ்டாஃப்மே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ரிசப்ஷன்லேயும் நாங்கள் கேட்கும்போது என்னென்ன ஹெல்ப் தேவையோ எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. எங்களோட லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு சத்திரம்ன்ற ஏரியாவுக்கு ஜீப் சஃபாரி அரேஞ்ச் பண்ணி போக ஆரம்பித்தோம். இந்த ஜீப் சஃபாரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோட் ஜீப் சவாரி தான். என்ன ஒரு ஹாய் சொல்லுங்க. மலைமலையா ஏறி இறங்குவீங்களா? அவ்வளோ வராதம்மா, சின்ன மலை மேல சின்னதா பிரச்சனை இல்லை. இந்த ஜீப் சஃபாரிக்கு நாங்கள் வந்து எங்கள் ஹோல் ஃபேமிலிக்கு ஒரு ஃபுல் ஜீப் வந்து நாங்கள் ஹையர் பண்ணியிருந்தோம். இந்த ஜீப்புக்கு வந்து 3.5 hours ட்ராவல் இருக்கும். இந்த 3.5 hours ஆஃப் ரோட் ட்ராவலுக்கு வந்து
2500 சார்ஜ் பண்ணாங்க. இந்த குமுளி தேக்கடி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஜீப் சஃபாரி இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30லேருந்து ஈவினிங் 3:30 வரைக்கும் உள்ள ஜங்கிள் ஜீப் சஃபாரி இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டரில் ஒரு ஜீப் சஃபாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது சத்திரம்ன்ற ஏரியாவில் வந்து ஜீப் சஃபாரி. நாங்கள் இந்த சத்திரம் ஜீப் சஃபாரி புக் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் லஞ்சுக்கு அப்புறம் தான் வந்து ஜீப் சஃபாரியை புக் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியில் வந்து கிட்ஸ் எல்லாமே அண்டர் 8 இருந்ததுனால எங்களால் வந்து அந்த ஜங்கிள் ஜீப் சஃபாரி மார்னிங் டு ஈவினிங் ஜீப் சஃபாரி புக் பண்ண முடியல. பேசிக்காக இந்த சத்திரம் ஜங்கிள் ஜீப் சஃபாரியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஒவ்வொரு மலையை ஆஃப் ரோடில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த ஜீப் சஃபாரியோட தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிவர் ஒன்று வரும். இப்போ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ண சொல்லி அங்கே இருக்கிற ராக்ஸில் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இந்த சத்திரம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹனி தயாரிக்கிற இடமும் நிறைய ஸ்பைசஸ் தயாரிக்கிற இடமும் இருக்கும். நம்ம வேணும்னா அங்கே நிறுத்தி நம்ம அதையும் பார்த்துட்டு போகலாம். இதுதான் இந்த சத்திரம் ஜீப் சஃபாரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு டீ பிளான்டேஷன் நடுவில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோட் ஆகிடும். ஒரு 3 மலை ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். நாங்கள் 3 வியூ பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இல்லை இன்னும் போல அந்த இடத்துக்கு வெயிட் பண்ணு. அவசரப்படாது, மறந்து விட்டாய் நீ. எமி ரோட்ட பாரு. இந்த பாதையோட சேர்த்து எடுத்தாதான் உங்களுக்கு அங்க கொஞ்சம் பாதை இருக்கான்னு மட்டும் பாருங்க. பைக்ல போனா சூப்பர். சாத்து தான் சரியா. எம்மா ரைடர் வந்து அதெல்லாம் கோஸ்டர் ரோலர் அதுவே போயிட்டு அதோட மெல்டிங் நடைபிடிச்சிட்டு ஆட்டோ இதுக்குள்ள தங்கத்துக்கு ஹோம் ஸ்டே இருக்கு. ஹோம் ஸ்டே இருக்கு. ஆமா, வீடு மாதிரி. வீடு மாதிரி ரோடு இல்லங்கிறது பரவாயில்ல, பாதை இல்ல, தப்பா சொல்றீங்க. ஹோம் ஸ்டேனா அவங்க வீட்ல தங்கிக்கலாமானே? ஏர்பிஎன்பி மாதிரி வீட ரெண்டுக்கு ஓபன்ல வந்துட்டு ஃபுல் ஓபன்ல வந்து எல்லாரும் ஆயிரம் மாசத்துல நீ பண்ணணும். இது தெரியாது, நம்ம ஊர்ல நம்ம மகரே பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பாரு ஏய் நான் ரோட் போடுறேன். ஏய் நான் அங்க உட்கார்ந்து நான் அங்க உன்னாலும் நீங்க பாய் எல்லா எக்ஸ்பிரஷன் கொடுங்க. வீட்டுக்கு வா. டூர் கூட்டி வரல. உள்ள கையில இறங்குது பொல்லமா. உள்ள அட்வென்ச்சர்ல ஒண்ணு காத்து நடி திட்டக்கா ரெண்டு பேரும் அட்வென்ச்சர்லையா இல்ல நீ பாக்க போறீங்களா? நீ கூலிங் கிளாஸ் போட்டு விட்டுற. அப்போ கண்ணாடி இல்ல. பிரேக் எல்லாம் இருக்குல்ல? பிரேக் இருக்கு, பிடிக்குமான்னு கேட்டுக்கங்க. இறக்கோனே மாங்காய் விக்கும், இது அடுத்த மலைக்கு ஏறலாம்.
ஒரு புழுக்கு புழுக்கி நம்ம 2 பேரும் முன்னாடி வந்தோம் பாரு. நான் இந்த சீட்டு நீ இந்த சீட்டு. பசங்களையா மச்சி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப செம்மையா இருக்கு. ஆஃப் ரோடிங் ஆஃப் ரோட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஜாலியா தான் இருக்குது. இப்போதான் ஃபர்ஸ்ட் மலை வந்திருக்கோம். இன்னும் ஒரு 2-3 மலை இருக்கு. பயங்கரமா இருக்கும். பட் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஒவ்வொரு மலையும் நாங்க ஆஃப் ரோட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். பயமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எதையும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நிறைய இருக்கு. மலை ஏறுறது தாண்டா கேப்பேன். மாமா கிட்ட மலை ஏறுறது கொல்ல போகுது. மகள மச்சி அவங்க பிரேக் வர மாதிரி எங்களை காமிச்சுக்கிறீங்களா? மக்கள் தொகை தான் அதிகமா இருக்கு. சூப்பர் பே, ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. வெரி த்ரில்லிங். சொல்லுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுங்க. செம்ம என்ஜாய்மென்ட். வெரி நைஸ். சிரிச்சு சிரிச்சு வாய் வலிக்குது. கொதைகள் ஆட்டம். இனிமே அலெக்ஸ்ட யாராவது டூர் கூட்டிட்டு போங்க கேப்பீங்க. ஒன்ஸ் மோர். ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேங்காய் நல்லா போட்டு ஒரு வீடு கீழே இருக்கு, ஒரு மேல இருக்கு. ரெண்டு சைடும் அடர்ந்த காடு. ஒரு யானை தெரியுது. இங்கிட்டு புலி வேற அடிக்கடி வருமா இந்த சைடு. அவ்வளவு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. கீழே இருக்க பெல் பட்டனா தலைவாமே இல்ல ரெண்டு பக்கம் அடிச்சிட்டாங்க போலக்க. கேப் இல்ல. மக்களே இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட்லேருந்து செகண்ட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட்லேருந்து செகண்ட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்த ரோடு பார்த்துருப்பீங்க. இப்போ மச்சான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார். அது ரோடு கிடையாதுங்க. அது கண்டிப்பாக ரோடு கிடையாது. அதை நீங்கள் வந்து வாயெல்லாம் சொல்லலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா வந்து நமக்கு லக் இருந்துச்சுன்னா நம்ம யானையும் பார்க்கலாம். இப்போ யானை நிற்கிது, அது வந்து ஜூமில் தெரியுதான்னு பார்ப்போம். நாங்கள் 2 யானை பார்த்தோம். என்னோட கேமரானால அந்த யானையை காட்ட முடியல. ஐயோ மச்சி என்ன ஒரு அருமை தெரியுமா? அனுபவிக்கிறா ஜான்சி. நான் எங்க பிடிச்சிக்கிறது? செம்ம கிளைமேட்.
இங்க ஏதோ கட்டுறாங்களே என்னன்னா டிலன் டிலன் இங்க மேல பாரு. ஐயோ மரம். ஆயுர்வேதிக் மசாஜ் கேட்டது. ஆயுர்வேதிக் எல்லாருக்கும் யாரோ ஒரு தலைக்கு போட்டு ஊட்டிக்கு போட்டு வேணாம். சகோ இங்க பாரு ரெசார்ட் பயங்கரமா இருக்கு. என்ன போட்டு புக் பண்ணி பாருங்க. யானை வரதுக்கு இப்பதான் வரணும் ப்ரோ. பண்ணிடலாம். அங்க நம்ம ஜீப்ல தான் இங்க வரணும். அண்ணன் வர சொல்லிட்டோம். உடம்பு இங்க வந்துடலாம். திரும்பவும் போமா அதே உடம்பு வெளில போகணும். எப்படிதான் இருக்குவா போவா செம்மையா இருக்குவா. ஏறல வண்டி ஏற. பத்திரம் பத்திரம் அமைக்கிறாரு பார்த்து. முடியல நல்லா அடி வாங்குறேன். ரெசார்ட் மசாஜ் ஆமா ஆமா ஸ்வீட் மதுரை மாட திரிங்க. நல்லா தெரியலண்ணா. ஆமா வச்சு ஒழுங்கா பிடிச்சிங்க. இறங்க போறோம் இறங்க போறோம் இறங்க போறோம். பாப்பா இப்படி மாம்ஸ் பாப்பா பிடிச்சி மேலே ஏறிவாங்க. ஒரு சப்ஸ்கிரைபுக்கு ஒரு லைக் ஓகேவா? எவ்வளோ பட வேண்டியதா இருக்கு. இங்க ஒரு வீடு இருக்கு. இந்த போட்டோல அந்த தண்ணி இருந்துச்சு தண்ணி இல்லைண்ணா. ஆமா. ஓ மை காட். அடுத்த மலை வந்தாச்சு அடுத்த மலை வந்தாச்சு. பீப்புள்ஸ் இருக்காங்க. ஐயோ சரியான அடி. இல்லாதவங்களுக்கு வரும். வியூ பாயிண்ட் அலே போலாம். மாஸ் வாங்க. அண்ணன் ரோடு வந்தோன்னே எந்திரிக்கிறீங்க. கீழே குனிஞ்சிருங்க. அவ்வளவுதான். அடுத்த ஒரு பழக்காடு வருது. கொயக்கா போறீங்க கொய்யா. ஆமா ஐயோ ஆமா ஆமா மச்சி எல்லாம் தொங்கிட்டு வரீங்க. என்ஜாய்மெண்ட். ஆமா பாரு பாரு சகோ போங்க. ஓஹோ ஹாய் மறக்காம இந்த சேனலை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்தையும் பெல் பட்டன் எல்லாம் பிரஸ் பண்ணுங்க. இன்னொரு ஐயோ மூஞ்சி அடிச்சிச்சா.
கிளைமேட் பாருங்க. சூப்பரா பட்டு அப்படிதான்டா இருக்கணும். ஓ நிப்பாட்டலாம் இங்கே நிப்பாட்டலாம். ஏமே இந்த ரோடு சரி பண்ணிட்டாங்க இவங்க. இதோ செம்ம கிளைமேட். ஓகே ஓகேவா? ஒர்த் விசிட் கண்டிப்பா வரணும், எல்லாருமே வரணும். ஓகேவா? ஒன்ஸ் இன் a லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா வந்து ஓகேவா ட்ரை பண்ணுங்க. மூணாவது இடம் அதான் இது. ரோடு சரி பண்ணிட்டாங்க. நடந்து வந்தா ஜாலியா இருக்கும் சார். ஐயோ குத்திருச்சு. சரி இது பத்தா இதுங்க. சரி இது ஓகே ஃபோன் பத்திரம் மேலே சொல்ல அதான் பத்திரமா. இதான் பாரு நல்லா பாரு. சூப்பர். அம்மாடி ஜான்சி கதை பக்கம் போட்டுவாங்க. சூப்பர். இதே தான். ஏய் பைக் ரைடு பேரு சமையா. அடுத்த மணிக்கு அங்கே தான் போகிறோம். அங்கங்க வீடா கட்டி விட்டுருக்காங்க. யாருமே இல்லை. நின்றுங்க. வாடா மக்களே செம்ம அடி வாங்கி இடி வாங்கி இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. சொல்லுங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்கு கிளைமேட். ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க ஒரு அடி இங்க ஒரு இடி வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். நார்மலா சொல்லு, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லு. கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. நான் தொங்கிட்டு வந்ததுல நீ சொல்ல ரெடி இங்க ஒரு அடி நான் மலை மேல ஏறி வந்தேன். சூப்பரா இருந்துச்சு. நீ சொல்லு. டேல நின்னுக்கிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? வேற லெவல்ல இருந்துச்சு. இன்னொரு வாட்டி இதே மாதிரி வரியா? அப்படியா? சூப்பர். அப்ப நான் சொல்றேன். டுமாரோ we are going to elephant safari. வி கியூட் பையன் ஒரு செம்ம என்ஜாய் பண்றாங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு பாருங்க. சோ மறக்காம ஃபேமிலியோட கண்டிப்பா இந்த பிளேஸ்க்கு வாங்க. ரன்வே வேற இருக்கு. மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட்ல எதுக்கு ரன்வேன்னு தெரியல, பட் ஒரு குட்டி ரன்வே இருக்கு. அப்புறம் இங்க வந்து தங்குறதுக்கு ஹோம் ஸ்டேலாம் இருக்கு. இந்த சத்திரம் வியூ பாயிண்ட் வந்தீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. உங்களோட டைம் பொறுத்து நீங்கள் ஒரு 3-4 வியூ பாயிண்ட்ஸ் போகலாம். இதோட எங்களுக்கு வந்து 3rd வியூ பாயிண்ட். பட் எல்லா வியூவுமே வந்து செம்ம த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கடைசியாக வந்த 3வது மலைக்கு வந்த வியூ பாயிண்ட்டுக்கு நாங்கள் தொங்கிக்கிட்டே வேறு வந்தோம் ஜீப்பில். செம்மையாக இருந்துச்சு, நல்லா அடி வேறு வாங்க. இதோட டே 1 சத்திரம் வியூ பாயிண்ட் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஹலோ மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து தேக்கடி ட்ரிப்பில் வந்து 2வது நாள். இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எலிஃபென்ட் சஃபாரி புக் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலில் வந்து தேக்கடி எலிஃபென்ட் சஃபாரி போட்டிருக்கேன். ஆனால் அது வேறு இடம். இன்றைக்கி நாங்கள் போகிற எலிஃபென்ட் சஃபாரி வந்து வேறு இடம். ஸோ ரெண்டுமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த எலிஃபென்ட் சஃபாரி பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, இந்த எலிஃபென்ட் சஃபாரி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க மக்களே,
தேக்கடி ட்ரிப்பில் 2வது நாள் பயணத்தை தொடருவோம். நாங்கள் தங்கியிருந்த ஜங்கிள் பார்க் ரெசார்ட்லேருந்து இப்போ நம்ம போக போகிற கல்பாவனம் எலிஃபென்ட் பார்க் வந்து ஒரு 10 minutes டிரைவ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த கல்பாவனம் எலிஃபென்ட் பார்க்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிருந்தப்போ ஒரு 4 to 5 எலிஃபென்ட்ஸ் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி தேக்கடியில் நாங்கள் போன எலிஃபென்ட் சஃபரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. லைக் எலிஃபென்ட் சஃபரி, அப்புறம் வந்து எலிஃபெண்ட்டுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணுறது, அப்புறம் எலிஃபெண்ட் கூட சேர்ந்து குளிக்கிறது, அப்புறம் எலிஃபெண்ட் வந்து அந்த டிம்பர்ஸ்லாம் பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. அதுக்கெலாம் தனித்தனி ப்ரைஸாகவும் இருந்துச்சு, காம்போவாகவும் இருந்துச்சு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்பாவனம் எலிஃபென்ட் பார்க்கில் வந்து எலிஃபென்ட் சஃபாரி அப்புறம் எலிஃபென்ட்ஸ் கூட சேர்ந்து குளிக்கிறது இது 2 மட்டும் தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து எலிஃபென்ட் சஃபாரி மட்டும்தான் சூஸ் பண்ணி போயிருந்தோம். எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 ஃபேமிலி போயிருந்தோம். 6 adults, 3 kids, அப்புறம் வந்து 2 infants. நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய ஃபேமிலிஸ் வந்து அவங்க கிட்ஸோடையும் இன்ஃபென்ட்ஸோடையும் எலிஃபென்ட் சஃபாரி பண்ணாங்க. ஆனால் நம்ம எலிஃபென்ட் சஃபாரி பண்ணும்போது நம்ம தான் ஜாக்கிரதையாக குழந்தைங்களை வந்து பிடிச்சிக்கணும். என்னோட 2வது பையனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் பிறந்து 10 மாதம் தான் ஆகுது. இனிஷியலாக நம்ம யானை சஃபாரி ஸ்டார்ட் பண்ணோன்னே கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் யானை மூவ் ஆனோன்னு அப்படியே அழுவாமல் இருந்துகிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா யானை நடக்குது, அவனுக்கு தாலாட்டு போல் இருந்திருக்கும் போல இருக்குது, நல்லா தூங்கிட்டான். எங்களுக்குலாம் இவ்வளோ நேரமும் உன்னை தூங்க வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம், டக்குன்னு யானை சஃபாரி ஏறி கொஞ்சம் நேரத்தில் தூங்கிட்டான். இதுக்காக என்ன உன்னை டெய்லி யானை சஃபாரியில் வந்து தூங்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த எலிஃபென்ட் பார்க்கோட ட்ரைல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரைவேட் ஏரியா தான். அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அப்புறம் ஒரு யூ-டர்ன் எடுத்து ஒரு சின்ன ஹில் மாதிரி ஏறி திருப்பி இறங்கி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இந்த எலிஃபென்ட் சஃபாரிக்கான டியூரேஷன் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 10 to 15 நிமிஷம் தான் இருக்கும். இந்த எலிஃபென்ட் பார்க்கில் வந்து அடல்ட்டுக்கு பர் ஹெட் வந்து 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியாக நம்ம யானை சவாரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாம் போயிட்டு வந்த யானைக்கு முன்னாடி நின்று நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யானை வந்து நமக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணும், அந்த மாதிரியும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ரஷ் பண்ணி அனுப்பிச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. மக்களே, இப்போ வந்து நாங்கள் கல்பாவனம் எலிஃபென்ட் பார்க்குக்கு வந்திருக்கோம். செம்மையாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து எலிஃபென்ட் ஜங்ஷன் போயிருந்தோம், அங்கே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. இங்கே கல்பாவனம் எலிஃபென்ட் பார்க்கில் வந்து நம்ம முதல் நாளே வந்து புக் பண்ணிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் டே வந்து என்ன டேட்டுக்கு வரும், என்ன டைமுக்கு வரோமோ அந்த டைமுக்கு வந்து நம்ம டேரெக்டாக ஏறிக்கலாம். ஸோ நாங்கள் நேற்றே புக் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் வந்த டைம் 10 o'clock புக் பண்ணி அந்த டைமுக்கு வந்து டேரெக்டாக ஏறிட்டோம். கூட்டம்லாம் இல்லை, டக்குன்னு வந்தோம், உடனே முடிஞ்சிச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இது வந்து கொஞ்சம் ஸ்லோப் மாதிரி ஏறி இறங்கலாம் செஞ்சிச்சு இந்த ஏரியாவில். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. எல்லாரும் எலிஃபென்ட் சஃபாரியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மக்களே, நம்ம 2வது நாள் தேக்கடி ட்ரிப்பில் வந்து நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுமலை வேளாங்கண்ணி மாதா சர்ச். இது வந்து நம்ம எலிஃபென்ட் சஃபாரி போன இடத்துலேருந்து ஒரு 40 minutes டிரைவில் இருக்குது. இந்த சர்ச்சோட லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சை சுற்றி ஃபுல்லாக டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். நாங்கள் போயிருந்தது பார்த்தீங்கன்னா சம்மர் டைம், மே மாதம், செம்ம வெயிலாக இருக்கும்னு எதிர்பார்த்தா லஞ்ச் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே கிளைமேட்டே சுத்தமாக மாறிடுச்சு. இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சோட கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சர்ச்சோட கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க போய் படிச்சுக்கோங்க. இந்த சர்ச்சோட கேம்பஸில் ஒரு அடரேஷன் சாப்பலும் இருக்குது. அங்கே சர்ச்சில் நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் நாங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம். ரூமில் இருக்கிற பேக் யார்டில் வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அங்கே வந்து நாங்களும் குழந்தைங்கள சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்துட்டு ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு, ஷாப்பிங் போயிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கைவினை பொருட்கள் உள்ள கடையாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்பைசஸ் மார்க்கெட்லாம் நிறைய இருந்துச்சு. இந்த ஈவினிங் ஷாப்பிங் டைமோட எங்கள் 2வது நாள் பயணம் வந்து இங்கே முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம தேக்கடி ட்ரிப்போட 3வது நாள். இன்னைக்கு மார்னிங் நாம தங்கி இருந்த ஜங்கிள் பார்க் ரெசார்ட்ஸ்லேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. நாம தங்கி இருந்த இந்த 2 நாளுமே ஜங்கிள் பார்க் ரெசார்ட்ஸில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து பேக்கேஜோட இன்க்ளூடட் தான். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பஃபேல என்னென்ன ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவா பரோட்டா, பூரி, தோசை, இட்லி, அப்புறம் அதுக்கான சைட் டிஷ்ஷான கிழங்கு, சட்னி, சாம்பார், இந்த மாதிரியான பேசிக் ஐட்டம் எல்லாமே தான் இருந்துச்சு. அதோட சேர்த்து கார்ன்ஃப்ளேக்ஸ், பிரெட், ஜாமு, அப்புறம் காஃபி, இந்த ஐட்டம்லாம் கூட இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பஃபே ஒரு ஃபுல் கட்டிட்டு அங்கேயே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப்பான ரோஸ் பார்க்குக்கு போயாச்சு. இந்த ரோஸ் பார்க் பார்த்தீங்கன்னா நாம தங்கியிருந்த ஜங்கிள் பார்க் ரெசார்ட்ஸ்லேருந்து ஒரு 10 minutes டிரைவ் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. இந்த ரோஸ் பார்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ஆக்டிவிட்டீஸோடு இருக்கும். இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா தனியாக 100 rupees இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காம்போ பேக்கேஜஸும் இருக்குது. காம்போ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து 350 rupees, அப்புறம் வந்து அடல்ட்ஸுக்கு வந்து 600 rupees. காம்போ பேக்கேஜஸ் தான் கண்டிப்பாக வாங்கணும்னு கிடையாது. நீங்கள் எந்தெந்த ரைட்ஸ் போவீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணி அந்த ரைட்ஸ்க்கு மட்டும் நம்ம பே பண்ணி டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். ஒன்ஸ் நம்ம பேக்கேஜ்லாம்
செலக்ட் பண்ணி டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம டிக்கெட்ஸ்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்ஸையும் செக் பண்ணிட்டு உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. உள்ளே அலோவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில் கிட்ஸ் தான் அதிகமாக இருந்ததுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி செக்ஷனுக்கு தான் போயிருந்தோம். கிட்ஸ் ஆக்டிவிட்டி ஏரியாவில் நம்ம வீட்டு குழந்தைங்கள்லாம் ஃபஸ்ட்டு போனது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட போட்டிங். அவங்களுக்காக தனி ஏரியாவில் போட்டிங் வச்சுருந்தாங்க. இந்த போட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கையாலேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுற போட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொருட்காட்சிங்களெல்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியுது. அப்புறமா குழந்தைங்க இந்த போட் ஆக்டிவிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கான 2வது ஆக்டிவிட்டிக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுற இன்னொன்று வலை மேலே ஏறுற ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. அது மேலே நம்மளும் ஏறி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன் ஷூட்டிங், போ அண்ட் ஆரோ ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸும் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் விளையாண்டு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெடல் போட்டிங் ஆக்டிவிட்டி. இந்த பெடல் போட்டிங் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேராகவும் போகலாம், 4 பேராகவும் போகலாம். அதுக்கு தகுந்தாப்புல போட்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம ரொம்ப எதிர்பார்த்த ஜிப்லைன் ஆக்டிவிட்டிஸ், அப்புறம் ஸ்கை சைக்கிளிங் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் போனோம். இங்கே இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான், அதுவும் வந்து ரொம்ப த்ரில்லிங்காலாம் இல்லை. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி வாகமனில் போயிருந்த ஜிப்லைனும் ஸ்கை சைக்கிளிங் ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் போயிட்டு அதை பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குற பஞ்சி தார்போலின் ஜம்ப் தான். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெயிட் லிமிட் இருக்கு. 75 kg அப்புறம் 75 kgக்கு கீழே இருக்கிறவங்க தான் வந்து இந்த பஞ்சி தார்போலின் ஜம்பை வந்து என்ஜாய் பண்ண முடியும். மேம் அப்படியே உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. வெரி நைஸ். மிஸ் பண்ணாதீங்க. எல்லாரும் வந்தீங்கன்னா ஜம்பிங் போங்க. வயிற்றுல உள்ளதெல்லாம் வாய்க்கு வந்துருச்சா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே சைக்கிள் பெடல் போட்டிங், அப்புறம் வந்து கயாக்கிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் இங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிட்ஸும் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ரோப் வாக்கிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. இந்த 3வது நாள் தேக்கடி ட்ரிப்பில் நாங்கள் ஹோல் டேவும் ரோஸ் பார்க்கில் மட்டும்தான் என்ஜாய் பண்ணோம். இந்த ரோஸ் பார்க்லேயே வந்து எங்களோட லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக நாங்கள் குமுளிலேருந்து கீழே மலையிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த குமுளி தேக்கடி ஏரியாவில் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. தேக்கடியில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பெரியார் டேம் விசிட், அப்புறம் பெரியார் டேமில் வந்து போட் சஃபாரி, அப்புறம் அங்கே சைட் சீயிங், அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் அனிமல் சீயிங், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் போகலை. மேபி வந்து நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே போனோன்னா அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம். இது வரைக்கும் நாங்கள் போட்ட வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3வது டேயோட எங்களோட தேக்கடி ட்ரிப் வந்து முடிவடையுது. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.